வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டாக்டர் டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக கிளம்பி நம்மளுடைய காலேஜுக்கு தான் போயிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டில் அந்த போர்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜ் தான். அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகும்போது பழைய நினைவுகள் எல்லாமே அப்படி வந்துட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே போன உடனே ஃபஸ்ட்டில் நம்ம கேண்டீன் தான் போனோம். கேண்டீனில் போயிட்டு நம்ம அண்ணனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும்போது இது புதுசாக உள்ள பிளாக்கு கட்டியிருந்தாங்க, நல்லாவே இருந்தது. அப்படியே நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நிறையவே மாறி இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததில் வரக்கூடிய வீடியோவில் அந்த பேசேஜ் பக்கத்தில் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கூட அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஃபில்ட்ரு வந்து ரன்னிங்கில் இல்லை, மேபி ஃபில்ட்ரு ரன்னிங்கில் இருந்திருந்தால் வாட்டர் நல்லா தெளிவாக இருந்திருக்கும் போல். இதுக்குள்ளே கப்பீஸு, ஃப்ராக் அப்படின்னு எல்லாமே இருந்தது. ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியர் இருந்தது. நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆகாஷை பார்த்தோம், அந்த லவனையும் வீடியோவில் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை தேடி வந்துட்டாங்க. ஸோ நம்ம எதுக்கு நம்ம ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜ் போயிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னால் இந்த ஸ்பாட்டை சொல்லிடுறேன். இந்த ஸ்பாட் தான் சேப்பலுக்கு பின்பக்கம் இருக்கிற ஸ்பாட்டு. நாங்கள் எக்ஸாம்னாலே இங்கே தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நான் தனிஷ் எல்லாருமே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம எதுக்காக வேண்டி ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜ் போயிருந்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு செமினார் வச்சுருந்தாங்க. அடிஷ்னலாக அது கூட வந்து ஒரு குஸ் காம்படிஷனும் இருந்தது. அதுக்காக வேண்டி தான் போயிருந்தோம். நம்மளுடைய பழைய நம்ம அங்கே படிக்கும்போது நமக்கு வைஸ் பிரின்சிபலாகவும் நம்ம ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்த வில்சன் சார் தான் அங்கே வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து வரவேற்கிற மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் கூட இதில் ஆட் பண்ணியிருந்தோம். அப்படியே முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டோம். நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட்லேயே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அவங்கள ஒரு வீடியோவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவங்களும் உற்சாகமாக சாப்பிட்ற வீடியோவை வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஓகே ஃபைன், அதை முடிச்சிட்ட இடத்துல நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா பிரியாணின்னு சொல்லி ஷாம்னி சொன்னான். ஷாம்னி நம்ம காலேஜில் படித்த பொண்ணு, இப்போ அங்கே எம்காம் போட்டுருக்குறான். கடைசியில் பார்த்தா ஏமாற்றி விட்டுட்டாங்க. பட் நல்லாவே இருந்தது, சாப்பாடு நல்லாவே இருந்தது, குறையா சொல்லலை. இதுதான் குயிஸோட அந்த டீம், ஃபைனல் டீமு. நம்ம பிள்ளைங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க, ஆனால் அச்சீவ் பண்ண முடியல. பட் டிட் தட் பெஸ்ட்டு. கடைசியாட்டு உட்காந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு நம்ம சாரும் நம்மளை பக்கத்தில் கூப்பிட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக நம்மளுடைய பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த பழைய மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணும்போது, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய ஸ்டாஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம். பை பாய்.